இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இத வந்து மாதிரி வெளின்னு சொல்லுவோம். சரியா? இங்க வந்து எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும், அதற்குரிய நிகழ்தகவையும் வைத்து செய்ய போறோம். ஐ திங்க் இருக்கதுலயே ரொம்ப ஈஸியான கேள்வி இதுதான். ஈஸியானது. நீங்க அந்த விஷயத்த மட்டும் விளங்கிட்டீங்கன்னா, நம்பர்ஸ் எத்தன இருக்குன்னு கவுண்ட் பண்ணி போட்டீங்கன்னா, 10க்கு 10 மார்க்ஸ் ஈஸியா எடுக்கலாம். சரி. பாப்போம் இந்த கேள்வி என்ன செய்யணும் அப்படின்னு. ஒரு பையில் ஒரே அளவுள்ள 3 வனிலா சுவையுள்ள பால் பாக்கெட்டுகளும் 2 சாக்லேட் சுவையுள்ள பால் பாக்கெட்டுகளும் உள்ளன. கமலா எலுமாறாக ஒரு பால் பாக்கெட்டை வெளியே எடுத்த பின்னர் நிமலாவும் ஒரு பால் பாக்கெட்டை வெளியே எடுக்கிறார். மேற்குறித்த பரிசோதனையின் மாதிரி வெளியே தரப்பட்டுள்ள நெய்யரி மீது எக்ஸ் குறியை இட்டு வகை குறிக்க வெனிலா சுவையுள்ள பால் பாக்கெட்டுகள் V1 V2 V3னாலும் சாக்லேட் வந்து C1 C2 C3னாலும் காட்டப்பட்டுள்ளன. ஓகே, இதற்குரிய மாதிரி வெளியை குறிக்கணும். மாதிரி வெளி குறிக்கிறதுனா வேற ஒண்ணுமே இல்ல. இந்த இப்படி எக்ஸ் 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 அப்படி போட்டு குறிச்சு காட்டணும். எக்ஸ் 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 அப்படி போட்டு குறிச்சு காட்டணும். பட் பொருத்தமான இடங்கள்ல மட்டும்தான் குறித்து காட்டணும். இங்க நீங்க முக்கியமா ஒரு விஷயம் விளங்கிக்கணும். இதுல மேல் வைப்பு உள்ளது, மேல் வைப்பு இன்றியது அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. மேல் வைப்பு உள்ளது, மேல் வைப்பு இன்றியது ரெண்டுமே என்ன அப்படின்றத பார்ப்போம். சரி, இப்ப மேல் வைப்பு உள்ளது, மேல் வைப்பு உள்ளது. சரி, அடுத்தடுத்த பாஸ்ட் பேப்பர்ஸ்ல இந்த மாதிரி கேள்வி நம்ம டீல் பண்ணுவோம். மேல் வைப்பு உள்ளது. இரண்டாவது மீள் வைப்பு இல்லாதது. மீள் வைப்பு இல்லாதது. இங்க பாருங்க, சாக்லேட் மில்க் பாக்கெட்டும் வெனிலா மில்க் பாக்கெட்டும் வைத்துதான் இத கேக்குறாங்க. சரி, இதுல அவங்க என்ன செய்யறாங்க, முதல்ல வந்து கமலா ஒரு பால் பாக்கெட்டை எடுக்கிறாங்க. சரியா? யோசிச்சு பாருங்க, இது எந்த மெத்தட்குள்ள வரும். மேல் வைப்பு உள்ளது, மேல் வைப்பு இல்லாதது அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். சரி, ஒரு பாக்ஸ்ல 5 பால் இருக்கு, வெவ்வேறு நிறங்கள்ல இருக்கு. சரியா? வெவ்வேறு நிறங்கள்ல 5 பால் இருக்கு. நீங்க ஒரு பால எடுத்துட்டு அது என்ன கலர்னு நோட் பண்ணிட்டு அந்த பால மறுபடியும் அதே பெட்டியினுள்ள வைத்துருங்க. ஒரு பால எடுத்து அதோட கலரை குறிச்சு மறுபடியும் பெட்டியினுள்ளே வைத்துட்டீங்கன்னா, இரண்டாவது தடவை எடுக்கும் போது, சரியா, ரேண்டமா தான் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. ரேண்டமா செலக்ட் பண்ணி எடுக்கும் போது அதே பந்தை நீங்க மறுபடியும் எடுக்கலாம். சரியா? எடுத்து கலரை நோட் பண்ணிட்டு திரும்ப வச்சுட்டீங்க தானே. சோ அந்த பந்து அதே பெட்டியில தான் இருக்கும். 5ம் வெவ்வேறு நிறங்கள் உள்ளதா எடுத்துக்கோ. ஒரு பிங்க், ஒரு yellow, ஒரு ப்ளூ, ஒரு பிளாக் அண்ட் ஒரு ரெட். இந்த மாதிரி இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கலர்ல உள்ள பால் எடுத்து அதை குறிச்சிட்டு வைத்துட்டீங்க. திரும்ப இன்னொரு பால் அந்த பெட்டியில இருந்து எடுக்க போறீங்க அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி எடுத்த அதே கலர் பால் மறுபடியும் எடுக்க சான்ஸ் இருக்கு தானே. ஏன்னா அந்த பால் அதே பெட்டியில தான் இருக்கு. நீங்க ரேண்டமா செலக்ட் பண்ணும்போது அதே பால செலக்ட் பண்ணலாம். ஆகவே மீள் வைப்பு உள்ளது, மீள் வைப்பு உள்ளது. அதற்கு நம்ம மாதிரி வெளி குறிக்கும் போது, சரியா, இதே மாதிரி வெளியில உதாரணத்துக்கு நான் சொல்லித்தரேன். மீள் வைப்பு உள்ளதுக்கு நம்ம மாதிரி வெளி குறிக்கும் போது இந்த பாருங்க, ரெண்டுமே இடைவெற்ற இடங்கள்ல இந்த மாதிரி எக்ஸ் புள்ளிகள் போடணும். சரியா? எல்லாமே இடைவெற்ற புள்ளிகள் இந்த மாதிரி வருதானே. இந்த எல்லா இடத்திலையும் நீங்க எக்ஸ குறித்தீங்கன்னா அதுதான் மீள் வைப்பு உள்ளது. மீள் வைப்பு உள்ள ஒரு பரிசோதனைக்குரிய மாதிரி வெளியாக இருக்கும். இந்த எல்லா இடத்துலயும் எக்ஸ்ன்னு குறித்து விட்டீங்கன்னா உங்களுக்கு அதற்குரிய புள்ளிகள் கிடைக்கும். பெரும்பாலும் இந்த எக்ஸ் வெறும் எக்ஸ் குறிக்கிறதுக்கு மட்டுமே உங்களுக்கு 3 மார்க்ஸ் தருவாங்க. சரியா? அதுதான் நிகழ்தகவு. ஒரு ஈஸியான கேள்வி. சரி, ஈஸியான கேள்வி. சரி, இப்ப மீள் வைப்பு அதை எடுத்துட்டு அவர் வைத்துட்டாருன்னா என்ன செய்வாருன்னா, இங்க நம்ம யோசிக்க வேண்டியது அதே பந்தை அவர் மறுபடியும் எடுக்கலாம். மறுபடியும் எடுக்கலாம். இப்ப நம்ம பேச போறோம் அதோட ஆப்போசிட்டான ஒரு விஷயம். ஆப்போசிட்டான ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க 5 பால்ஸ் இருக்கு. சரியா? 5 பால்ஸ் இருக்கு. இது வித்தியாசமா யோசிங்க. அங்க இருந்து என்ன செய்ய போறாருன்னா, ஒரு பால வெளியே எடுத்து அவரே வச்சுக்கிறாரு. ஒரு பால அவரு எடுத்து அவரே கையில வச்சுக்கிட்டு, இப்ப பெட்டியில எத்தனை இருக்கும்? 5 பால்ல ஒரு பால எடுத்து அவர் கையில வச்சுக்கிட்டு இன்னொரு பால எடுக்க போறாரு. இப்ப அவர் பால் எடுக்கும்போது பெட்டியில மொத்தமா 4 பால் தான் இருக்கும். ஏன்னா முதல்ல எடுத்த பால அவர் வந்து கையில வச்சுக்கிட்டாரு தானே. ஆகவே இப்ப வந்து அவருக்கு 4 பந்துகள் தான் இருக்கும். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல என்ன செய்ய முடியாதுன்னா, முதல்ல ஒரு பால் எடுத்துட்டாரு தானே. 5 கலர்லயும் ஒவ்வொரு கலர் பால் இருக்கு. அதுல ஒரு கலர் பால் எடுத்து இவர் கையில வச்சுக்கிட்டாரு அப்படின்னா, அதே பந்த மறுபடியும் எடுக்க முடியாது. அதுதான் ஒண்ணே ஒண்ணு இருந்துச்சு. அதை எடுத்து வச்சிருக்காரு. அப்ப மறுபடியும் அதை திரும்ப எடுக்க முடியாது தானே. பெட்டியில இருந்து எடுக்க முடியாது. அவர் தான் அதை கையிலேயே வச்சிருக்காரு. திரும்ப எடுக்கும்போது அவர் வேற ஏதாவது தான் ஒண்ணு செலக்ட் பண்ணி எடுக்கணும். அதாவது மீள்வாய்ப்பு இன்றிய சந்தர்ப்பத்துல இப்ப யோசிப்போம். அவர் முதலாவது V1 அப்படின்ற பைக்கெட்டை எடுத்து கையில வச்சிருக்கிறாரு. சரியா? இந்த கேள்விக்கு நம்ம இந்த மாதிரி தான் யோசிக்கணும். பாருங்க, நிமலா ஒரு பால் பக்கெட்டை எடுத்துட்டு
சாரி, ஃபர்ஸ்ட் கமலா எடுக்கிறாங்க. எடுத்துட்டு என்ன செய்ய போறாங்க? அவங்க திரும்ப அந்த பால் பாக்கெட் அந்த பேக்லயே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே. அவங்க அது சாப்பிடுறதுக்கு தானே குடுக்குறாங்க. சோ கமலா எடுத்துட்டு போயிருவாங்க. இப்ப அந்த பேக்ல எத்தனை பால் பாக்கெட் இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா 4 பால் பாக்கெட் தான் இருக்கும். 4 பாக்கெட் தான் இருக்கும். மேல் வைப்பு இன்றைய சந்தர்ப்பம் இது. அதாவது 5 இருந்துச்சு. கமலா ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க எது எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரியும். கமலா இப்ப V1 எடுத்திருந்தாங்கன்னா அந்த பெட்டியில V1 இன்னொரு முறை இருக்குமா? V1 பெட்டியில இருக்காது. ஏன்னா ஒரே ஒரு V1 தான் இருந்துச்சு. அத கமலா எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, விமலா வந்து அதே V1 எடுக்க முடியாது. ஆகவே இந்த இடத்துல நம்ம X குறிக்க கூடாது. X குறிக்க கூடாது. இப்ப நமக்கு தெரியும் அவங்க V1 எடுத்தாங்களா, V2 எடுத்தாங்கன்னு. ஒருவேளை கமலா V2 எடுத்திருந்தாங்கன்னா, நிமலா V2 எடுக்க முடியாது. ஒருவேளை கமலா V3 எடுத்திருந்தா, நிமலா V3 எடுக்க முடியாது. கமலா C1 எடுத்திருந்தா, விமலா C1 எடுக்க முடியாது. கமலா C2 எடுத்திருந்தா விமலா C2 எடுக்க முடியாது. இங்க என்ன சொல்றேன் அப்படின்றது சில நேரம் கன்ஃபியூஷனா இருக்கலாம். திரும்ப சொல்றேன் பாருங்க. அங்க வந்து V1, V2, V3ன்னு 3 பாக்கெட்டும் C1, C2ன்னு 2 பாக்கெட்டும் இருக்கு. என்ன செய்ய போறாங்கன்னா கமலா ஒரு பாக்கெட்டை எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த பாக்கெட்டை நம்ம திரும்ப வாங்க முடியாது தானே அவங்கள்ட்ட இருந்து. சரியா? அப்ப என்ன செய்ய முடியாதுன்னா இந்த இடத்துல உள்ள புள்ளியை நம்ம குறிக்க முடியாது. அதாவது ஒரே பைக்கெட்டை 2 பேரும் எடுக்க முடியாது. ஒரே சுவையுள்ளதை எடுக்கலாம். ஆனா ஒரே பைக்கெட்டை எடுக்க முடியாது. ஒரே பைக்கெட்டை 2 பேருமே எடுக்க முடியாது. பாத்தீங்கன்னா இவங்க V1 எடுத்தாங்கன்னா இரண்டாவது ஆளும் V1 எடுக்க முடியாது. ஏன்னா அதுதான் V1 எடுத்துட்டு போயிட்டாங்களே. திரும்ப அங்க V1 இருக்காது. அவங்க மிகுதி உள்ள நாள்ல இருந்து ஏதாவது ஒன்றுதான் தெரிவு செய்யலாம். ஆகவே இந்த இடத்துல மேல் வைப்பு இன்றைய சந்தர்ப்பத்தை வைத்துதான் இந்த கேள்வியை நம்ம யோசிக்கணும். மேல் வைப்பு இன்றைய சந்தர்ப்பம். இதற்குரிய மாதிரி வெளி எக்ஸ் புள்ளடி குறிக்கும் போது இப்படிதான் புள்ளடிகள் குறிக்கணும். சரியா? புள்ளடிகள் குறிக்கும் போது இப்படிதான். ஏன்னா ஒருத்தவங்க பால் பாக்கெட் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அதே பால் பாக்கெட்டை இன்னொருத்தவங்க எடுக்க முடியாது. சரியா? அவங்க திரும்பி வைக்கல தானே. திரும்பி வைத்திருந்தா சொல்லியிருப்பாங்க மீள் வைப்புடன் அப்படின்னு தந்திருப்பாங்க. இங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே தரல. கமலா எலுமாற்றாக ஒரு பால் பாக்கெட்டை வெளியே எடுத்த பின்னர் நிமலாவும் எலுமாற்றாக ஒன்று எடுக்கிறார். இப்ப கமலா ஒன்று எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா கமலா V1 எடுத்திருந்தாங்கன்னா திரும்ப விமலா V1 எடுக்க முடியாது. அதே மாதிரி கமலா V2 எடுத்திருந்தா விமலா V2 எடுக்க முடியாது. ஆகவே இந்த ரெண்டுமே ஒரே பெருமானங்கள் வருது பாருங்க. V1 V1 V2 V2 V3 V3 V4 V4 C1 C1 C2 C2 இந்த இடங்கள்ல நீங்க வந்து புள்ளடிகள் குறிக்க கூடாது. புள்ளடிகள் குறிக்க கூடாது. ஆகவே இதற்குரிய இந்த மாதிரி வெளி அல்லது நெய்யறி அப்படின்னு சொல்லுவோம். இதற்குரிய மாதிரி வெளி அல்லது நெய்யறியை குறிக்கிற முறை இதுதான். சரியா? இந்த மாதிரிதான் நீங்க புள்ளடி போட்டு காட்டணும். சரியா? புள்ளடி போட்டு காட்டணும். சரி, செகண்ட் பார்ட்டை பார்ப்போம். இருவரும் வெனிலா சுவையுள்ள பால் பைக்கற்றுக்களை வெளியே எடுப்பதற்கான நிகழ்ச்சியை நெய்யறியில் வட்டமிட்டு அதன் நிகழ்தகவை காண்க. 2 பேரும் வெனிலா எடுக்க போறாங்கன்னா அதற்குரிய நிகழ்தகவை என்ன மாதிரி எழுதலாம் அப்படின்றத பார்ப்போம். சரியா? இதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம இப்ப புள்ளடி போட்டதுனே கிளியரா நமக்கு தெரியும் 2 பேரும் ஒரே பாக்கெட்டை எடுக்க போறது இல்ல. அதனால இடையில வர இந்த இன்டர்செக்ஷன் ஏரியாஸ்ல வர அந்த புள்ளடிகள் போடக்கூடாது. போட்டிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு புள்ளடி போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இதுல மார்க்ஸ் இல்ல. சரியா? இது குறிக்கிறதுக்கு 3 மார்க்ஸ். வெறும் எக்ஸ் மட்டும் குறிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 மார்க்ஸ். நீங்க இந்த இடத்துல எதுவும் தவறுதலா சில சந்தர்ப்பங்கள்ல குறிக்கணும், சில சந்தர்ப்பங்கள்ல குறிக்க கூடாது. அதற்கு ஏத்த மாதிரி யோசிச்சு அதை கரெக்டா குறிச்சீங்கன்னா 3 மார்க்ஸ் எடுக்கலாம். இப்ப வந்து 2 பேருமே வெனிலா சுவையுள்ள பால் பாக்கெட்டுகளை வெளியேற்றுவதற்கான நிகழ்தகவையை நெய்யறியில் வட்டமிட்டு காட்டி அதன் நிகழ்தகவை காண்க. ஓகே, வட்டமிட்டு காட்டுவோம். இந்த புள்ளடிகள் ஒவ்வொன்றையும் நம்ம செக் பண்ணுவோம். இதுல என்ன செய்யறாங்கன்னா கமலா V1 நிமலா V2, அதாவது கமலாவும் வெனிலா பாக்கெட் எடுக்கிறாங்க, விமலாவும் வெனிலா பாக்கெட் எடுக்கிறாங்க. ஆகவே இது நமக்கு தேவையான ஒரு புள்ளி. அடுத்து இந்த புள்ளியை செக் பண்ணோம்னா கமலா வந்து வெனிலா பாக்கெட் எடுக்கிறாங்க, நிமலாவும் V3 அப்படின்றது வெனிலா தானே, இவங்களும் வெனிலா எடுக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கமலா வெனிலா எடுக்கிறாங்க, பட் நிமலா என்ன எடுக்கிறாங்க, C1 சாக்லேட் எடுக்கிறாங்க. ஆகவே நமக்கு அந்த புள்ளி தேவைப்படாது. அந்த புள்ளி நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி அடுத்த புள்ளடியை செக் பண்ணி பார்ப்போம். கமலா வந்து வெனிலா எடுக்கிறாங்க, பட் நிமலா சாக்லேட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த புள்ளி நமக்கு தேவைப்படாது. அடுத்தது யோசிச்சு பார்ப்போம். இங்க வந்து கமலா V2, அதாவது கமலா ஒரு வெனிலா உள்ள பாக்கெட் எடுக்கிறாங்க. இருக்க புள்ளடிகள் ஒவ்வொன்றையும் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். கமலா வெனிலா பாக்கெட் எடுக்கிறாங்க பாருங்க. கமலாக்கு நேரா V2, நிமலாக்கு நேரா என்ன இருக்கு V1. ஆகவே 2 பேருமே
வெண்ணிலா தான் எடுக்கிறாங்க. கமலா V2 எடுக்கிறாங்க, விமலா V1 எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த புள்ளியை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கமலா V2, விமலா V3. ஆகவே இதுல 2 பேருமே வெண்ணிலா பைக்கட் எடுக்கிறாங்க. வெண்ணிலா பைக்கட் எடுக்கிறாங்க. அடுத்தது பார்ப்போம் மேல உள்ள புள்ளி. இதுல கமலா V1, கமலா வெண்ணிலா எடுக்கிறாங்க, நிமலா சாக்லேட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த புள்ளி நமக்கு தேவையில்லை. இதுல பாத்தீங்கன்னா கமலா வெனிலா பைக்கெட் எடுக்கிறாங்க. இந்த புள்ளடியை செக் பண்ணோம்னா கமலா வெனிலா எடுக்கிறாங்க, நிமலா சாக்லேட் எடுக்கிறாங்க. ஸோ நமக்கு அது தேவையில்லையே, 2 பேரும் வெனிலா எடுக்கிற சந்தர்ப்பத்தை தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த ரோ இந்த காலமும் இந்த காலம் பார்த்துட்டோம். அடுத்து 3வது காலம் பார்த்தோம்னா கமலா வெனிலா எடுக்கிறாங்க, நிமலாவும் வெனிலா எடுக்கிறாங்க. ஆகவே இந்த புள்ளி வரும். இது மாதிரி செக் பண்ணீங்கன்னா இந்த புள்ளி வரும். அடுத்து இந்த புள்ளி வராது. இது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வராது. ஏன்னா கமலா வெனிலாவும் நிமலா சாக்லேட்டும். இதுலயும் கமலா வெனிலா, விமலா சாக்லேட். அடுத்து இதை பார்ப்போம். கமலா சாக்லேட் எடுக்கிறாங்க, நிமலா வெனிலா எடுக்கிறாங்க. 2 பேருமே வெனிலா எடுக்கலையே, ஒரு ஆள் தானே எடுக்கிறாங்க. ஆகவே நமக்கு இந்த புள்ளி தேவையில்லை. இந்த புள்ளி தேவைப்படாது. ஏன்னா கமலா சாக்லேட், வெனிலா, நிமலா வெனிலா. அடுத்து இதுலயும் கமலா சாக்லேட், நிமலா வெனிலா, கமலா சாக்லேட், நிமலா வந்து வெனிலா எடுக்கிறாங்க. அடுத்து இந்த புள்ளியை செக் பண்ணீங்கன்னா கமலாவும் சாக்லேட், விமலாவும் சாக்லேட். கமலாவும் சாக்லேட், நிமலாவும் சாக்லேட் தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த புள்ளிகளை செக் பண்ணோம்னா இதுல கமலா சாக்லேட் எடுக்கிறாங்க, நிமலா வெனிலா எடுக்கிறாங்க. கமலா சாக்லேட் எடுக்கிறாங்க, நிமலா வெனிலா எடுக்கிறாங்க. இதுலயும் கமலா சாக்லேட் எடுக்கிறாங்க, நிமலா வெனிலா எடுக்கிறாங்க. இந்த கடைசி புள்ளியை செக் பண்ணீங்கன்னா கமலாவும் சாக்லேட், நிமலாவும் சாக்லேட். சரியா? மாதிரி வெளியே ஃபர்ஸ்ட் கரெக்டா குறிக்கணும். சரியா? 2 பேரும் ஒரே பைக்கெட் எடுக்க முடியாது. ஆகவே இந்த இடைவெட்டு பிரதேசத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலயும் புள்ளடி போட்டு ஒவ்வொரு புள்ளடியும் அடுத்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணும். இருவரும் வெனிலா சுவை எடுக்கணும்னா இந்த சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் 2 பேருமே வெனிலா எடுப்பாங்க. மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற எந்த இடத்துல செக் பண்ணி பாத்தீங்கன்னாலும் ஒரு ஆள் வெனிலா, ஒரு ஆள் சாக்லேட், ஒரு ஆள் சாக்லேட், இன்னொரு ஆள் வெனிலா, இல்லைன்னா 2 பேருமே சாக்லேட், அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஆகவே அதெல்லாமே நமக்கு தேவையில்லை. இதற்குரிய இப்ப என்ன செய்திருக்காங்கன்னா இத நெய்யரியில் வட்டமிட்டு காட்டி அதை நிகழ்தகவை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்தகவை எவ்வளவுன்னு கண்டுபிடிப்போம். மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்குன்னு என்னங்க, மொத்தம் எத்தனை புள்ளடி போட்டிருக்கோம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. மொத்தமா 20 புள்ளடியில நமக்கு தேர்ந்த புள்ளடி எவ்வளோ? நமக்கு ஏற்பட்ட நிபந்தனைகள் 2யும் பூர்த்தி செய்யறது. அதாவது இருவரும் வெனிலா சுவை எடுக்கிற பாக்கெட் சந்தர்ப்பங்கள் எத்தனை வருது? 1, 2, 3, 4, 5, 6. ஆகவே 6. இதுதான் இதற்குரிய நிகழ்தகவாக இருக்கும். சரியா? இதுதான் இதற்குரிய நிகழ்தகவு. ஒவ்வொரு இடத்துலயும் செக் பண்ணி பார்க்கணும். இவங்க என்ன எடுக்கிறாங்க, இவங்க என்ன எடுக்கிறாங்க. 2 பேரும் வெனிலா எடுக்கிற நிகழ்தகவு தான் நமக்கு வேணும். அது வந்து 20 மேல் 6ஆக இருக்கும். 20 மேல் 6 தான் இதற்குரிய நிகழ்தகவு. நெய்யரியில இந்த மாதிரி தான் நம்ம கேள்விகள் செய்யணும்.